நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம அதாவது பிரவேஷிக்கால 7th போயத்தோட கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிச்சி சபாவாக இருக்கலாம், இல்லை சென்னை சபாவாக இருக்கலாம், எந்த சபாவாக இருந்தாலுமே இது எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். போயம் கொஷின் ஆன்சர்ஸ் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக படிங்க. இப்போ நம்ம கொஷின் ஆன்சர்ஸை பார்க்கலாம். இந்த போயத்தோட நேம் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கீத். இது எழுதினவர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் விஷ்ணுபிரிய. ஃபஸ்ட்டு கொஷின், கவி டாக்டர் சுப்பிரமணியன் விஷ்ணுபிரிய किसको राष्ट्र प्रेम की मधुर वाहिनी कहते हैं? கவிஞர் டாக்டர் சுப்பிரமணியன் விஷ்ணுபிரிய வந்து எதனை ராஷ்டிர பிரேம் கி தேசத்தை விரும்பக்கூடிய ஒரு இனிய வாகனம், ராஷ்டிர பிரேம் அப்படின்னா தேசபக்தி உடைய, மதுர் வாகினினா இனிய வாகனம் என்கிறார் கவி டாக்டர் சுப்பிரமணியன் விஷ்ணுபிரிய. ஹிந்தி பாஷாக்கோ, ஹிந்தி மொழியை, ராஷ்டிர பிரேம் கி தேசபக்தி கொண்ட, மதுர் வாகினி இனிமையான வாகனம் என்று கவுத்தே ஹேன் சொல்கிறார். செகண்ட் கொஷின், चतुरानन की वाणी, इस मुहावरे का अर्थ क्या है? चतुरानन की वाणी இந்த ப்ராவபுக்கு என்ன அர்த்தம்? இஸ் கவிதா கே சந்தர்ப் மே, இந்த கவிதையோட இடத்தில் சதுரானன் கி வாணி கா அர்த்த, சதுரானன் கி வாணிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தக்ஷின் பாரத்க்கு 4 பாஷாயே ஹே, சவுத் இந்தியாவோட 4 லாங்குவேஜஸை தான் சதுரானன் கி வாணி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு கொஷின், அத்தக சலீலா शब्द किसे सूचित करते हैं? இந்த சலீலா அப்படிங்கிற வார்த்தை இவரோட போயத்தில் வருது, அது என்ன மீனிங்கை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அந்தக இதுனா கடைசியாக அந்தக சலீலா, இது ரெண்டையும் சேர்த்து தான் அதுக்கு என்ன மீனிங் கேட்குறாங்க. அந்தக சலீலா ஷப்து இந்த வார்த்தைக்கு ஹிந்திக்கோ சூச்சித்து கத்தேன், இந்த வார்த்தையானது ஹிந்தி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது இந்த போயத்தில். தன்யவாத்.